தலையும் புரியாம காலும் புரியாம பண்ணுவோம் மீனாட்சி, ஏதோ ஒண்ணு பண்ணணும். இத்தனை இளவுக்கும் அந்த அயோக்கியம் கோகுல் தானங்க காரணம். நாம அவனுக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? ஏன் நம்மளை போட்டு இப்படி ஆட்டி படைக்கிறான்? நாம அவன் திசை பக்கமே போகலையே, நம்மளை போட்டு இப்படி சீரழிக்கிறானுங்க. பண்ணதெல்லாம் இந்த குடும்பம் தானே. என்ன மீனாட்சி பேசுற? என்ன அவங்க குடும்பம் நம்ம குடும்பம்னு பிரிச்சு பேசுற? எல்லாமே நம்ம குடும்பம் தான். பிரிச்சு பாக்குற வேலையா முக்கியம் இப்ப? அதுக்கு இல்லைங்க, மகேஷ் பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருக்காங்க. என்ன சொல்லி தேத்துறதுனே தெரியலங்க. மகேஷ், நீ சாப்பிடாம இருக்கிறதுனாலயோ அழுதுட்டு இருக்கிறதுனாலயோ எந்த பிரச்சனையும் தீந்துராது. பிரச்சனை வந்தா அது எப்படி தீர்க்கணும்னு பாக்கணுமே தவிர சோர்ந்து போனா எப்படிமா? இந்த சாந்தி வேலு பேசுறதெல்லாம் கேட்காத. செல்வரங்கம் ஏன் மாப்பிள, எனக்கு மட்டும் பதறாதா? வெறுமன பதறி என்ன பண்ண முடியும்? அப்பா, நான் போய் சரண்டர் ஆயிட்டுமா. என்ன கோபி சொல்ற நீ சரண்டர் ஆனா செல்வரங்கமோ இது ஜெகநாதனோ அசோக்கோ வெளியே வந்துட போறாங்களா? இந்த கோகுலோட அப்பங்கார கூடவே தெரியறான். அந்த இன்ஸ்பெக்டரோ இது மேலிடத்து விவகாரம், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு. செல்வரங்க மாப்பிள்ளை விட்டுருவாருன்ட்டு தானே ஜெகநாதனும் அசோக்கும் போய் இங்க சரண்டர் ஆனாங்க. யாருமே விடலையே, செல்வரங்க மாப்பிள்ளையும் விடலையே. இல்லப்பா, இப்ப நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா கோகுல் தான். தப்பு பண்ணவே அவன் தான். ஆனா நாங்க துரத்திட்டு போனதான் தள்ளி குச்சான். இப்ப அவன் செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட் பெரிய கேஸ் ஆயிடுச்சு. இப்ப அவன் ஆளே கிடைக்கலனா மாட்ட போறது நாங்க தானப்பா. அப்பா, எனக்கு தெரிஞ்சு அவன் செத்து இருந்தானா பிரச்சனை பெருசாயிருப்பா. இதுக்கு நான் போய் சரண்டர் ஆயிடலாம்ப்பா. எனக்கும் அதே பயம் இருக்கு கோபி. எங்க நான் தான் ராஜேஷ் வீட்லயே சொன்னேன்ல மாமா, இவர் சொல்ற மாதிரி கோகுல் செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு யூகத்துல தாங்க சொன்னேன். ஆனா இப்ப என் சந்தேகம் நேரத்துக்கு நேரம் கூடிட்டே போகுது. அந்த கோகுல் செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கோகுல் எப்படிப்பட்டவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்துனவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டு அயோக்கியத்தனம் பண்ணி ரோஹிணிய நம்ப வச்சுவன். அவனுக்கு இந்த உலகத்துல யார் நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, நாம நல்லா இருக்க கூடாது. அவனோட நோக்கம் எல்லாமே உங்க மேலயும் என் மேலயும் தாங்க. என்ன சொல்ல வர மலர்? மாமா, கோகுல் சாகல, சாகவும் வாய்ப்பு இல்ல. அவனுக்கு நீச்சல் நல்லாவே தெரியும் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஓ, ஒருவேளை வெள்ளம் அது இதுன்னு ஏதாவது வந்து நீச்சல் அடிக்க முடியாம வேணா செத்துருக்கலாம். ஆனா அங்க அப்படி இல்லையே. அதுக்கும் மேல கோகுல் சாவுக்கு பயந்தவன். சாவுக்கு பயந்தவனால தண்ணியில அப்படிலாம் குதிக்க முடியாது. அவன் தான் தப்பிச்சிருவான்ற நம்பிக்கையில தான் குதிச்சிருக்கான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் ஃப்ரெண்ட தப்பிச்சிட்டான். உள்ளத சொல்லணும்னா அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனன்னு தான் குதிச்சிருக்கான். ஏங்க, நீங்களே சொன்னீங்கல்ல பேக் கூட நான் போயிட்டேன்னு கெஞ்சி நானு. ஆனா நீங்க குடுக்கல. நகை போய் பணம் போய் எல்லாம் போய் அவன் நினைச்சது எதுவுமே பழிக்காம ஓடினவங்க. அவனுக்கு எவ்வளவு வன்மம் இருக்கும். ஏற்கனவே என் விஷயத்துல அடிப்பட்ட பாம்பா சுத்தினவன் இப்போ இன்னும் அதிகமா வெறியோட அலைய மாட்டான். ஆனா அவங்க அப்பா அங்க வந்து என் மகனை கொன்னுட்டாங்கன்னு சொன்னாரேம்மா. எல்லாம் நடிப்பு மாமா. உள்ளத சொல்ல போனா நான் நினைச்சது சரியா இருக்கும்னா இது அப்பனோ மகனோ கூட்டு சேர்ந்து பண்ண காரியம். எனக்கு எங்கேயா மேல டவுட் வருது. உனக்கு கோகுலோட கல்யாணமான புதுசுல உனக்கு சப்போர்ட்டா அவர் இருந்திருக்காரு. உனக்கு சப்போர்ட்டா தான் அவனை அடிச்சு விரட்டி வெளில போறான்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி திடீர்னு மாறுவாரு? அதனால நான் என்ன கேக்குறேன்னா, அவர் எப்படி திடீர்னு கோகுலுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேக்குறேன். ஏன்னா ரோஹிணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்கவே இல்ல. இப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டு உனக்கு எதிரியா இருப்பாரு? என்னங்க சொல்றீங்க? அந்த கோகுலோட நடிப்ப எங்க அப்பா, எங்க அம்மா, என் அண்ணன், ஏன் என் குடும்பமே நம்பல. பாத்தோமேங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு நல்லவனா என் வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி எங்க அப்பாவை அவன் விரல் நீட்டுற திசையெல்லாம் தலையாட்ட வச்சானே. அவனுக்காக சொல்லி தரணும். ஏன் இத்தனைக்கும் மேல உங்ககிட்டே நல்லவனா நடிச்சவன் தானே. இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா இத்தனை நாள் இத்தனை மாசம் பையன் செத்தானா பொழைச்சானான்னு எட்டி கூட பார்க்காத உங்க அப்பா இப்ப எதுக்கு வரணும்? வந்ததும் வராதுமா என்ன ஏது நம்ம கிட்டயோ இல்ல எங்க அப்பா கிட்டயோ ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. எதுக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? எதுக்கு எஸ்பி வரைக்கும் போனோம்? எல்லாத்துக்கும் மேல எதுக்குங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? இங்க பாருங்க, காரியம் ஆகணும்னா அந்த கோகுல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட பேசி காரியத்தை சாதிச்சிருக்கணும். அவங்க அப்பாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கணும்.
அவனை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அவங்க அப்பா இந்த டிராமா போடுறாருங்க. இதுதாங்க என் சந்தேகம். இத நான் சந்தேகம் கூட சொல்ல மாட்டேன். அவனை பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். இதுதாங்க நடந்திருக்கணும். இதுல இப்ப நீங்க போய் சரண்டர் ஆனாலும் இது நிக்க போறது இல்லைங்க. தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஓயவே ஓயாதுங்க. இங்க பாருங்க, அந்த கோகுலுக்கு நம்ம குடும்பப்பட்டு அழியணும். அதை அவன் பார்த்து ரசிக்கணும். இது ஒண்ணுதாங்க அவன் குறிக்கோளே. இத நம்ம என்ன ஏதுன்னு நாமளே கண்டுபிடிக்கணுங்க. இல்ல நாமளே போய் பேசி போலீஸ்ல சொல்லணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம போலீஸ்க்கு போனா அங்க அவங்க எப்படி பாப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணுதாங்க எனக்கு யோசனையா இருக்கு. இந்த விஷயத்த நானே போய் போலீஸ்ல சொல்லுவேன். ஆனா இப்ப அவங்க அப்பாக்கு எஸ்பி சப்போர்ட் பண்றாரு. நான் போய் பேசினாலும் வேற ஏதாவது குழப்பம் நடக்கலாங்க. அதனாலதான் இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கு. அண்ணே, எனக்கு என்னவோ மலர் சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதுண்ணே. ஆமாண்ணே, மலர் கரெக்டா சொல்லுதுண்ணே. அதுபடி நம்ம யோசிச்சு ஏதாவது பண்ண உண்மை என்னன்னு நிச்சயமா தெரிய வரும்ண்ணே. கோபி, கோகுல் அப்பா விரட்டல்ல போலீஸ் அங்கங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்கப்பா. ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, நீ நம்ம வீட்டுல தங்க வேண்டாம். நேர புஷ்பா வீட்டுக்கு போய் இருந்துக்க. நாளைக்கு பாத்துக்கோ. சரிப்பா. மலர், ஒரு பேக்ல ட்ரெஸ் எடுத்துதா. ராகினி, மீனாட்சி கூட்டி போ. தேவானா, இந்த பாரு மகேஷ் அழுதுகிட்டே நிக்குது. அதை கூட்டி போய் சாப்பிட வை. மயிலே, தொழில் ரீதியா என்ன பிரச்சனை வந்தாலும், உடல் ரீதியா என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கிறேன்டா. சிரிச்சுக்கிட்டே போயிடுறேன். குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா அது ஆளை உருக்கிடுறது. ராமையா, தெரியுதுண்ணே. அண்ணே, நான் இல்லாதப்போ இந்த குடும்பத்துல எல்லாரும் எப்படி துடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுதுண்ணே. உங்க 60ஆம் இடத்த நான் நிறுத்தி விடுறா விடுறா விடுறா. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். மறந்துடு, அதெல்லாம் மறந்துடு. பாப்போம் குழந்தைங்க பிரச்சனை என்னன்னு பாப்போம். ராஜேஷ், 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 நீ சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். ராகினி விட்டு விடுறதா சரி. ஆனா நீ இந்த அருமையான சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டடா. என்னமா சொல்றீங்க? காரைக்குடி இன்ஸ்பெக்டர் தானே உனக்கு போன் பண்ணாரு. டேய், நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கோபியை புடிச்சிட்டு போக சொல்லிருக்கணும். அப்படி நடந்திருந்தா உங்க அப்பாவே நம்ம ஆட்டத்துக்குள்ள வந்திருப்பாரு. நம்ம வீட்டுக்குள்ள போலீஸ் வந்துருச்சுன்னு உங்க அப்பாவுக்கே கோவம் வந்துடும். அப்புறம் அரெஸ்ட் பண்ணதும் அந்த கோபி குற்றவாளின்னு ராகினி உங்க அப்பாவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாருடா. கோபி போலீஸ்ல மாற்றத கெடுத்துட்டியேடா. ஆமாமா, நான் ராகினிய விரட்டி உடலே குறியாந்தன தவிர இவ்வளவு கிரிமினலா யோசிக்கலாமா? இப்போ உனக்கு கேட்டு போகல. நீ ராகினி வீட்டுக்கு போன் போட்டு நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு. ராஜேஷ் ஏதோ கோபத்துல பேசிட்டான். அவனுக்கு இந்த போலீஸ் அது இதுனாலே அலர்ஜி. எங்க குடும்பத்துக்கே இது பழக்கமில்லாத விஷயம். அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா. இனிமே அது மாதிரி எதுவும் நடக்காது. உன்கிட்ட பேசுறதுக்கு தாங்கிட்டு தான் உன்கிட்ட சொன்னான்னு சொல்லு. உன்னை அப்படி பேசிட்டோமேனு அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணா. உன்கிட்ட பேசுறதுக்கு அவன் ரொம்ப கூச்சப்படுறாமா. அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான். முக்கியமா உன் அண்ணன்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிட சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சினா. இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டான். அவனை கண்டிச்சுட்டேன். ஏன் அவனை அடிச்சு கூட போட்டேன். நீ எதுவும் கவலைப்படாத ராணி. நீ எப்பவுமே எங்க வீட்டு மருமக தான் சொல்லுமா அப்படின்னு ஏதாவது சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கிட்ட பேசுமா. டேய் ராஜேஷ், என்னடா இதெல்லாம்? மாம், நாம தான் தப்பு பண்ணோம். நாம தான மன்னிப்பு கேட்கணும். மா, எல்லாத்தையும் பேசிட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் கேட்டு. நீ உன் அண்ணன் அண்ணி எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேளு. கோபி அங்க இருந்தா நான் போலீஸ்க்கு தகவல் சொல்லணும்ல. போலீஸ் கோபி அரெஸ்ட் பண்ணணும். வீடே அசிங்கப்பட்டு நிக்கணும். நான் அப்பா கிட்ட இப்படி ஒரு குடும்பத்துல சம்பந்தம் தேவையான்னு கேட்கணும்.
டேய் அதானே பார்த்தேன். நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன்டா. மா, இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ண விரும்பலமா. எல்லா விவரத்தையும் நல்லா அவகிட்ட கேட்டு சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். டேய் இப்பவே பண்றேன்டா. ராகினி போன் அடிக்குதுமா, யாருன்னு பாரு. யாருமா போன்ல? அப்பா, அவரோட அம்மா கூப்பிடுறாங்கப்பா. என்னது சம்மந்தியா? குடு போன. சம்மந்தி. ராகினி அங்க இருக்காளா? இருக்கா சம்மந்தி. சம்மந்தி, நான் அவகிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். போன் அவகிட்ட குடுக்குறீங்களா? சம்மந்தி கொடுங்க. இந்த குடுக்குறேன் சம்மந்தி, குடுக்குறேன். ராகினி, சம்மந்தி அம்மா உங்ககிட்ட பேசணுமா? பேசுமா. சொல்லுங்க. ராகினி, என்னையும் என் பிள்ளையும் மன்னிச்சிடுமா. சம்மந்தி அம்மா ராகினி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அத்தை, என்ன மன்னிச்சிடு ராகினி. ஏதோ நம்ம குடும்பத்துல நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அத்தை நீங்க. ஆமா ராகினி, இல்லன்னா பாரு இப்படி எல்லாம் நடக்குமா? பாரு, நான் ராஜேஷை கண்டிச்சு கை நீட்டி அடிச்சிட்டேன். என்னத்த சொல்றீங்க நீங்க? இல்ல ராகினி, நீ இருக்க, உங்க அண்ணன் அண்ணி இருக்காங்கன்னு தானே நான் அவனை விட்டு கொடுக்காம பேசினேன். ஆனா யோசிச்சு பார்த்தா இவன் மேலதான் தப்பு இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் மறு வீட்டுக்கு வரும்போது இவன் இல்லன்னு அன்னைக்கு உங்க அப்பா சங்கடப்பட்டாருல்ல. இவனும் அங்க போன நாள்ல இருந்து ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல, பண்ணல. பாவம், நீ வேற புது பொண்ணு, என்ன பண்ணுவ? பதறத்தானே செய்வ. அந்த இன்ஸ்பெக்டர் போன் பண்ணதும் பதறி போய் உன்னையும் உங்க அண்ணியும் அண்ணனையும் கண்டபடி பேசிட்டான். இப்போ உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம என்ன பேச சொல்லிட்டு போயிருக்கா. இல்லத்த, அவர் கோவத்துல. இப்ப சொல்றேன் ராகினி, தப்பெல்லாம் உன் புருஷன் மேலதான். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. போலீஸ் அது இதுன்னு பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி. அதனாலதான் அவன் அப்படி பேசிட்டான். அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். போலீஸ் அடிதடியெல்லாம் எங்க குடும்பத்துக்கு பழக்கம் இல்லாதது. இப்பவும் சொல்றேன், போலீஸ் அரெஸ்ட் அது இதுன்னு எதுவும் நடக்காம இருந்தா நானே உன்னை வந்து கூட்டிட்டு வந்துருவேன். சரியா? சரிங்க அத்தை. இங்க பாருமா, அவன் பாட்டுக்கு கோவப்பட்டு பேசி நீ உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் கிளம்பிட்டீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுமா. ஏன் ராகினி, நேர வீட்டுக்கு தானே போனீங்க? பத்திரமா போயிட்டீங்கல்ல? இப்போ வீட்டுல தான் இருக்கோம். சரி, பத்திரமா இருங்கம்மா. நான் உங்க மாமா வந்ததும் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். போன் உங்க அம்மாட்ட குடுக்குறியா? குடுக்குறேன் அத்தை. அத்தை உங்ககிட்ட பேசணுமா? குடு. சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, நடந்த தப்புக்கு நானும் என் மகனும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க மனசுல எதையும் வச்சுக்க வேண்டாம். என் வீட்டுக்காரு வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு நானே வந்து ராகினியை கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன சம்மந்தி இது? மன்னிப்பு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு. தப்புன்னா தப்பு தானே சம்மந்தி. சரி சம்மந்தி, நீங்க ராகினிய கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. அவ எங்க வீட்டு மருமக. சரிங்க சம்மந்தி. சரி சம்மந்தி, நான் போனை வச்சிடுறேன். டேய், எல்லாம் கூட்டாதாண்டா இருக்குதுங்க. என்னம்மா, என்ன சொல்றாங்க உங்க அப்பா? தப்பெல்லாம் எங்க மேலதான். நடந்ததுக்கு அவரு அத்தையும் தான் காரணம்னு சொல்லி அத்தை மன்னிப்பு கேக்குறாங்கப்பா. ராகினி எப்போ எங்க வீட்டு மருமகன் தான் சொன்னாங்க. பிரச்சனை எல்லாம் முடியட்டும், சம்மந்தி கிட்ட சொல்லி ராகினி நாங்களே கூட்டு போறோம்னு சொன்னாங்க. ஏங்க என்னங்க? அவ தாலியில இருக்கிற மஞ்ச கூட எனக்கு காயலடா. அதுக்குள்ளார பொண்ணு நம்ம வீட்டுல. என்னங்க, அவங்கதான் நடந்த தப்புக்கு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல. நடந்த தப்புக்கு அவங்க மன்னிப்பு கேக்குறாங்கம்மா. ஏன் இப்படி நடக்கணும்னு நான் ஆண்டவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் மனசுக்குள்ளார. என்னங்க இது? அவங்கள பத்தா நமக்கு நல்லா தெரியல. சம்மந்தி வீட்டுக்கு போலீஸ்னாலே கொஞ்சம் பயம். அதனாலதான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாம மட்டும் என்ன வாரத்துக்கு ஒருக்கா போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுன்னு போயிட்டு இருக்கோமா? நடக்கிற ஒவ்வொன்றும் நம்ம கேட்டா நடக்குது, இல்ல நாம தான் வம்பு தும்புக்கு போறோமா? சரி, அப்படியே போலீஸ் இலிஸ் வந்தா எந்த உறவும் இல்லைன்னு விட்டுற முடியுமா? இதுவே அவங்களுக்கு ஒண்ணு நம்ம பதறி போயிருக்க மாட்டோம். சம்பந்தி போறதுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் ஓடி இருக்க மாட்டோம். ஒத்தாசியா நிக்க மாட்டோம், நிப்போம் இல்ல. பிரச்சனை அது இது நான் ஒதுங்குறேன்னா அது எந்த விதத்துல சரி? நல்லது கெட்டதுக்கு துணையா இருக்கிறது பேர் தாமா உறவு. அதுக்காக தான் சம்பந்தம் பண்றோம்.
அண்ணே நாம இப்படி நினைக்கிறோம், ஆனா மத்தவங்க புரியுது மயிலு, என்ன பண்றது? நம்பணும், எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்பணும், வேற வழி. ஒரு சின்ன சந்தோஷம், இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நிலைமை என்ன தெரிஞ்சு போச்சு, மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்திருக்காங்க. மாப்பிள்ளையும் அவசரத்துல வார்த்தையை விட்டுருக்காரு, அவருக்கும் புரியணும். பார்க்கலாம் பார்க்கலாம், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைப்போம். நல்லதே நடக்கும்பா, நல்லதே நடக்கணும். ஓகே ஓகே சார், இதானே காரைக்குடி போலீஸ் ஸ்டேஷன் நம்பர்? தேங்க்யூ சார். எஸ், காரைக்குடி போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ சார், நான் ராஜேஷ் பேசுறேன். ராஜேஷ் சிஎம் இல்ல பிஎம்? உன் பேரை சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ராஜேஷியா பேசுறது? சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்க கோபியோட மச்சான், அந்த ராஜேஷ். கோபியோட மச்சானா? சார், நான் பெங்களூர்ல இருக்கப்ப எனக்கு அவரை கேட்டு ஃபோன் வந்துச்சு. சொல்லுங்க. இப்போ விசாரிச்சப்போ இப்போ அவர் அவங்க வீட்டுல தான் இருக்கதா எனக்கு தகவல் வந்திருக்கு சார். அப்படியா? இப்போ நீங்க போனீங்கன்னா அவரை கையங்கலமா பிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்ஸ். இனி நான் பாத்துக்கிறேன். இங்க வாங்க, நீங்க வாங்க சார். அப்போ கோபி எங்க இருக்கா, என்ன ஏதுங்கிற விவரம் உங்களுக்கு தெரியாது? என்ன சார், நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், நம்ப மாட்டேங்கிறீங்களே நீங்க. எதை நம்புறது? அந்த கோபி எதுவுமே பண்ணல, நீங்களும் எதையும் பண்ணலனா? சார், அந்த கோவிலோட குணமும் அவங்க அப்பாவோட குணமும் உங்களுக்கு தெரியாது. 2 பேரும் தள்ளுவாரி போயிடல சார். அந்த கோவில் இருக்கானே, என் மகன் 2 பேர் வாழ்க்கையும் கெடுத்தவன் சார். அதான் ஆளோட ஆளா சேர்ந்து அவனை போட்டு தள்ளிட்டீங்களா? என்ன சார் நீங்க அந்த ஆள் சொல்றதே நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் நீங்க சொல்றது நம்பருக்கு தான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களாங்க, அப்புறம் என்னங்க சார்? இதுக்கு என் மாப்பிள்ளைக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். செல்வரங்கன் தம்பிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தெளிவா சொல்லிட்டேன். கோபி எங்க இருக்கான்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ஆனா கோபிக்கு அதுக்கும் நீங்க சம்பந்தம் இல்லைம்பீங்க. ஆனா கோபி எங்கன்னு கேட்டா தெரியாதும்பீங்க, அப்படிதானே? இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேட்டா கோபியே தெரியாதும்பீங்க, அப்படிதானே? சரிங்க, நீங்களே சொல்லுங்க. எந்த தவறும் செய்யாதவனா ஏங்க ஓடி ஒளியணும்? சார் என்ன சார், என்ன சம்பந்தம் இருக்கு, ஏது சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை தூக்குறங்க. அப்ப அவன் வாயாலேயே சொல்லுவான் யாராருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏது சம்பந்தம் இருக்குன்னு. என்னையா முடிக்கிறீங்க? கோபி இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாக்குற விதத்துல நான் பாத்துக்கிறேன். வாங்கயா.